கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சகரியா 8:17. ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையில் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, நம்ம இருதயத்தில் மற்றவங்களுக்கு விரோதமாக நினைக்கக்கூடாது, இருதயத்தில் தீங்கு நினைக்கவே கூடாது. நம்ம வெளியே நினைப்போம், சிலர் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. நீ உங்களோட உயர்வை பார்க்கும்போது நான் பெருமைப்படுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல உயரத்தில் இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே பொறாமையும் தீங்கும் விரோதமும் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை அறிவார். இருதயத்தின் நினைவுகள் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போல் நாமளும் மற்றவர்களை பார்த்து நம்ம இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது. உண்மையான அன்போடு உண்மையான இருதயத்துள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல் மற்றவர்களை பிறருக்கு விரோதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இந்த வழியில் போனால் அவங்க கெட்டு போவாங்க, அப்படி அந்த வழியிலே போகட்டுன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நினைக்கவே கூடாது. ஏன்னா இருதய சிந்தனைகள் ரொம்பவும் மோசமானது. அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இருதயத்தில் மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் நீ நினைக்காத, அதே போல் பொய் ஆணையிடாத. யார்கிட்டையினாலும் நம்ம பொய்யா சத்தியம் பண்ணுறோம். மற்றவர்களை கெடுக்கக்கூடிய, மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவதி பொய்யான சத்தியம் செய்கிறவங்களையும் கர்த்தர் வெறுக்கிறார். அருவருக்கிறேன்னு சொல்கிறாங்க கர்த்தர். அதனால் நம்ம இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம செய்யாதவர்களாய் நம்ம இருக்கணும். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம இருதயத்தில் நினைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இருதயம் ரொம்ப மோசமானது. அதை நம்ம அவருடைய வசனங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு அவருக்குள்ளே நடக்கும்போது தான் அது பரிசுத்தமாய் மாறி அவருக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும். எரேமியா 17:10 கர்த்தராகிய நான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவனவன் வழிகளையும் செய்கைகளையும் பலன்களுக்கும் தக்கதாக தான் கொடுப்பேன். அதை எப்படி கொடுப்பேன்னா, அவனுடைய இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவரும் நான் தான் சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அதனால நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாய் வச்சுருக்கணும். மற்றவர்களுக்கு எந்த தீங்கு நினையாதவர்களாய் நம்ம வச்சுருக்கணும். அதை தான் கர்த்தர் பிரியமாய் பார்க்குறாரு. அதனால் அவருக்கு பிரியமான செய்கைகளை செய்யக்கூடியவர்களாய் நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. நீங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த காரியங்களை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் சிந்தனையில் வைத்து எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய இருதயத்தில் நிலை நிறுத்தி உங்களுடைய ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும்படி எங்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.